இது முதுகுத்தண்டு தூய்மை மற்றும் வேப்பமரத்தின் ரகசியம் குறித்த முக்கிய தகவல்களின் சுருக்கமான தொகுப்பு. ஒரு மனிதன் உண்மையான ஞானத்தை அடைய நம்ம முதுகுத்தண்டும் இயற்கையான ஒரு வேப்பமரமும் எப்படி ஒன்னா சேர்ந்து சில மாயங்களை செய்யுதுன்னு சித்தர்களோட பண்டைய குறிப்புகள் ரொம்பவே ஆச்சரியமா விளக்குது. முதலாவதாக நாம கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம முதுகுத்தண்டோட தூய்மை. ஏன்னு கேக்குறீங்களா? நம்ம அறிவும் உணர்வும் அதோட உச்சத்தை அடைய இதுதாங்க ரொம்ப முக்கியமான பாதை. இப்போ ஒரு தண்ணீர் குழாயில அடைப்பு இருந்தா தண்ணீர் எப்படி சீரா பாயாதோ அதே மாதிரி தாங்க இதுவும். ஆன்மீக அறிவு எந்த தடையுமின்றி பாயணும்னா அந்த நரம்பு மண்டல பாதை எந்த ஒரு சின்ன அடைப்பும் இல்லாம ரொம்ப சுத்தமா இருக்கணும். சரி, இரண்டாவதாக ஒரு கேள்வி வரும், இந்த அடைப்புகளை எப்படிப்பா நீக்கிறது? இங்க தாங்க இயற்கையோட ஒரு மாபெரும் விந்தை நடக்குது. அதுதான் வேப்பமரம். தினமும் நம்ம சாதாரணமா கடந்து போற ஒரு மரம் மனித உடலுக்குள்ள எப்படி இவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னு உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். அந்த வேப்பமர காத்துல இருக்கிற மருத்துவ குணம் பாத்தீங்கன்னா நம்ம நரம்பு மண்டலத்துல இருக்கிற தடைகளை நீக்கிற ஒரு இயற்கையான வடிகட்டி மாதிரி செயல்பட்டு உள்ள இருக்கிற அசுத்தங்களை அப்படியே நேரடியாகவே வெளியேத்துது. இறுதியாக இதுக்கான செயல்முறை என்ன? இது ரொம்பவே சுலபமான ஒரு விஷயம்தாங்க. அதுதான் தியானம். நேரடியா ஒரு வேப்பமரத்துக்கு அடியில உட்காந்து நீங்க தியானம் செய்யும் போது முதுகுத்தண்டுல இருக்கிற இந்த அழுக்குகள் எல்லாமே தானாகவே மறைஞ்சு உங்க அறிவு முழுமையான ஒரு தெளிவை பெறுது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சித்தர்கள் காட்டின இந்த வழி எவ்ளோ எளிமையானது, ஆனா ஒரு மனிதனை எந்த அளவுக்கு மேம்படுத்துற ஆச்சரியமான ரகசியம் இல்லையா? சுருக்கமாக சொன்னால், வேப்ப மரத்தின் அருமருந்தான காற்றோடு இணைந்து செய்யப்படும் தியானம் உங்கள் முதுகுத்தண்டை முழுமையாக தூய்மைப்படுத்தி உண்மையான ஞானத்திற்கான கதவுகளை திறக்கும்.